இந்த செய்தியை கேட்கத் தொடங்கியிருக்கும் என் அன்பு குழந்தையே, இதை சாதாரணமாக கடந்து சென்று விடாதே. இது உன்னை தாங்கி நிற்கும் இந்த பிரபஞ்சத்தின் நேரடி வாக்கு. இதனை முழுமையாக கேட்டு உணர்வதற்குள் உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒரு எதிர்பாராத நல்ல செய்தி உன் செவிகளை வந்து சேரும். முழு நம்பிக்கையோடு நன்றி பிரபஞ்சம் என்று மனதாரப் பதிவிட்டுவிட்டு இந்த அன்பு மொழியை கேட்கத் தொடங்கு. இது உனக்கான நேரம். என் உயிரினும் மேலான அன்பு குழந்தையே, நீ அழுதது போதும். இத்தனை காலங்களாக இருளிலும் கண்ணீரிலும் நீ கழித்த அந்த துயரமான நாட்கள் இன்றோடு முடிவுக்கு வந்துவிட்டன. இரவுகள் தோறும் உறக்கமின்றி உன் தலையணையை கண்ணீரால் நனைத்து உனக்குள் நீயே புழுங்கித் தவித்த அந்த வேதனைகளை நான் அறிவேன். எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனைகள்? என் கஷ்டங்களைத் தீர்க்க யாருமே இல்லையா என்று திறந்த வானத்தின் கீழ் நின்று நீ கதறிய ஒவ்வொரு முறையும் உன் கண்ணீர் துளிகள் என் பிரபஞ்ச மையத்தை வந்து அதிர்வலைகளாக அடைந்தன. உன்னை சுற்றியிருப்பவர்கள் உன்னை தூற்றிய போதும், நீ மலையளவு நம்பியவர்கள் உனக்கு துரோகம் செய்த போதும், நீ ஆதரவின்றி தனிமையில் நிற்பதாக எண்ணிக் கலங்கினாய். ஆனால் உன் ஒவ்வொரு துயரத்தின் போதும் உனக்குத் தெரியாமலேயே உன் நிழலாக, உனக்கு மாபெரும் அரணாக நான் உன் கூடவேதான் இருந்தேன். உன் முன்வினை பயனால் நீ சில கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருந்தது. அந்தச் சோதனையான காலகட்டத்தில் உன் பொறுமையையும் என் மீதான உனது ஆழமான நம்பிக்கையையும் நான் சோதித்துப் பார்த்தேன். அந்த நெருக்கடியான சோதனைகள் அனைத்திலும் நீ முழுமையாக வெற்றி பெற்றுவிட்டாய். நெருப்பில் சுடச்சுடத்தான் தங்கம் எப்படி ஒளிரத் தொடங்குமோ, அதேபோல நீ பட்ட கஷ்டங்கள் உன்னை மேலும் வலிமையாக்கி இருக்கின்றன. உலகத்தின் மாயைகளையும் மனிதர்களின் உண்மையான முகங்களையும் நீ இப்போது தெளிவாக புரிந்து கொண்டாய். இனி உன் வாழ்க்கை புஸ்தகம் ஒரு புதிய மகிழ்ச்சியான அத்தியாயத்தை இன்றிலிருந்து தொடங்கப் போகிறது. இருண்ட மேகங்கள் விலகி சூரிய ஒளி உன் வாழ்வில் பிரகாசிக்கப் போகிறது. நீ செய்த நன்மைகளுக்கும் உன் தூய்மையான எண்ணங்களுக்கும் பலன் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. உன் வேண்டுதல்களை நான் நிறைவேற்றத் தொடங்கிவிட்டேன். அதற்கான முதல் படிதான் இந்தச் செய்தி. இதை நீ தற்செயலாக பார்க்கவில்லை. என் ஈர்ப்பு விதியின் மூலமாக நானே உன்னை பார்க்கச் செய்தேன். இதுவரை நீ சந்தித்த அவமானங்கள் அனைத்தும் இனி உனக்கான பெரிய மரியாதையாகவும் கௌரவமாகவும் மாறப்போகிறது. உன் மனதில் இருக்கும் பாரம் அனைத்தையும் அப்படியே என் பரந்த வெளியில் இறக்கி வைத்துவிடு. இனி எந்தச் சுமையையும் நீ தனியாகச் சுமக்க வேண்டியதில்லை. உனக்கு வரவிருக்கும் அந்த மிகப்பெரிய நற்செய்தி என்ன, உன் வாழ்க்கை எப்படிச் செழிக்கப் போகிறது என்பதை உனக்கு விரிவாக உணர்த்தப் போகிறேன். இந்த வார்த்தைகள் உன் மனதிற்கு ஆறுதலை தந்திருக்கும் என நம்புகிறேன். இந்த பிரபஞ்சம் கூறும் அந்த நற்செய்தி என்னவென்று பார்க்கலாம் வாங்க. உன் கண்ணீருக்கான மாபெரும் விடை. என் அன்பு குழந்தையே, நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரின் வெப்பத்தையும் என் ஆற்றல் அலைகளில் நான் தாங்கி இருக்கிறேன். இரவின் தனிமையில் யாருமற்ற அறையில் நீ முடங்கிக் கிடந்து விம்மி எழுது உன் வேதனைகளை கொட்டிய போதெல்லாம் அந்த அறையில் உனக்கு துணையாக, உன் வலிகளை உள்வாங்கும் பெருங்கடலாக இந்த பிரபஞ்சமே இருந்தது. என் கோரிக்கைகளை கேட்க இந்த உலகத்தில் ஒரு ஜீவன் கூட இல்லையா? நான் செய்த பிழைதான் என்ன என்று உன் இதயம் சுக்குநூறாக உடைந்து நீ என்னிடம் கேட்ட கேள்விகள் அனைத்தும் விண்மீன்களின் ஊடே ஒலித்து கொண்டுதான் இருக்கின்றன. உன் நேர்மைக்கும் உன் உண்மையான அன்புக்கும் இந்த உலகம் பரிசாகக் கொடுத்தது வலிகளையும் ஏமாற்றங்களையும் தீராத அவமானங்களையும் மட்டுமே என்பதை நான் அறிவேன். உன்னிடம் எதுவும் இல்லை என்று தெரிந்தவுடன் நீ உயிருக்கு உயிராக நேசித்தவர்கள் கூட உன்னை ஒரு சுமையாக நினைத்துச் சிறிது சிறிதாக விலகிச் சென்றதை நீ ஆற்றாமையோடு பார்த்து கொண்டிருந்தாய். அந்தத் தருணங்களில் உனக்குள் ஏற்பட்ட அந்த மரண வலியை, அந்தத் தனிமையின் கொடூரத்தை நான் முழுமையாக உணர்ந்திருக்கிறேன். உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள். உன் நல்லெண்ணங்களை கூடச் சந்தேகக் கண்களோடு பார்த்தார்கள்.
நீ உதவி செய்தவர்களே உனக்கு உபத்திரவமாக மாறி உன் முதுகில் குத்திய போது உலகத்தின் மீதுள்ள ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் நீ இழந்து விட்டாய். வாழ்க்கையில் நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் சறுக்கல்களையும் தோல்விகளையும் மட்டுமே நீ சந்தித்து வந்தாய். எவ்வளவு உழைத்தாலும் அதற்கான பலன் உனக்கு கிடைக்கவில்லை. உனக்குச் சேர வேண்டிய நியாயமான நன்மைகள் கூட மற்றவர்களால் தட்டிப் பறிக்கப்பட்டன. இனி வாழ்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீ பலமுறை வாழ்க்கையின் விளிம்பு வரை சென்று பெருமூச்சு விட்டிருக்கிறாய். ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த இருளில் இருந்து உன்னை மீட்டு உனக்குள் ஒரு சிறிய நம்பிக்கையின் ஒளியை ஏற்றி வைத்து உன்னை தொடர்ந்து பயணிக்கச் செய்தது நான்தான் என்பதை இப்போது நீ ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ பட்ட கஷ்டங்கள் உன்னை அழிப்பதற்காக கொடுக்கப்பட்டவை அல்ல. உன்னை ஒரு வைரம் போல் செதுக்குவதற்காக நானே உருவாக்கிய களமே அது. உன் கர்ம வினைகளால் நீ அனுபவிக்க வேண்டிய சில பாடங்கள் இருந்தன. அந்த தீய ஆற்றல்களை உன்னை விட்டு முழுமையாக அகற்றுவதற்காகவே இந்தச் சோதனைகளை நீ கடந்து வர வேண்டியிருந்தது. நெருப்பில் சுடப்பட்ட தங்கம் எப்படி தன் மாசுகளை இழந்து தூய்மையாக ஒளிருமோ, அதேபோல நீ அனுபவித்த வலிகளும் வேதனைகளும் உன் கர்ம வினைகளை எரித்துச் சாம்பலாக்கிவிட்டன. இப்போது நீ முற்றிலும் தூய்மையானவனாக என் முழுமையான ஆற்றலைப் பெறுவதற்கான தகுதியோடு நிற்கிறாய். இதுவரை நீ மனிதர்களை நம்பி ஏமாந்தது போதும். இந்த உலகத்தின் மாயையான முகத்திரையை நான் உனக்கு கிழித்துக் காட்டிவிட்டேன். யார் உனக்கு உண்மையானவர்கள், யார் போலியானவர்கள் என்ற விடையை உனக்கு தெளிவாக உணர்த்திவிட்டேன். இது உனக்கான பாடம். இந்த அனுபவம் இனி வரும் காலங்களில் உன்னை எந்த நிலையிலும் தடுமாற விடாமல் காக்கும் கவசமாக மாறும். அதிர்ஷ்டத்தின் திறவுகோல். இனி உன்னுடைய நேரம் தொடங்கிவிட்டது. காலம் தன் சக்கரத்தை உனக்குச் சாதகமாகச் சுழற்றத் தொடங்கிவிட்டது. வறண்ட பாலைவனத்தில் திடீரெனப் பெய்யும் பெருமழையைப் போல உன் வாழ்வில் இனி எல்லாமே நன்மையாகவே நடக்கும். இதுவரை மூடிக்கிடந்த அதிர்ஷ்டக் கதவுகள் அனைத்தும் இன்றோடு எனக்காக, என் பிரபஞ்ச விதிகளின் கட்டளைக்காக உனக்கு முன்னே அகலமாக திறக்கப் போகின்றன. உன்னை ஏளனமாக பார்த்துச் சிரித்தவர்கள், உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் அனைவரும் உன் மாபெரும் வளர்ச்சியைக் கண்டு வியந்து உன்னை தேடி வந்து உன் நிழலில் நிற்கும் காலம் வந்து விட்டது. நீ எந்தச் செயலைத் தொடங்கினாலும் அதில் என் முழுமையான நேர்மறை ஆற்றல் இருக்கும். அது மாபெரும் வெற்றியடையும். உன் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள், சண்டைகள், மனஸ்தாபங்கள் அனைத்தும் பனித்துளி போல் மறைந்து அங்கு அமைதியும் மகிழ்ச்சியும் நிரந்தரமாக குடிகொள்ளப் போகிறது. வறுமை என்ற சொல் இனி உன் அகராதியிலேயே இருக்காது. உனக்குத் தேவையான அனைத்துச் செல்வங்களையும் நான் வாரி வழங்கக் காத்திருக்கிறேன். நீ இழந்த அனைத்தையும் பல மடங்காகத் திருப்பிக் கொடுப்பேன். உன் மனதில் உள்ள காயங்கள் அனைத்தும் முழுமையாக ஆறிவிடும். எந்த எதிர்பாராத நற்செய்திக்காக உன் இதயம் இத்தனை காலமாக காத்து கொண்டிருக்கிறதோ, அந்தச் செய்தி இதோ எல்லா கடல்களையும் மலைகளையும் தாண்டி மிக விரைவாக உன் இல்லத்தின் வாசலை வந்தடையப் போகிறது. நீ கற்பனை கூடச் செய்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு மாபெரும் திருப்பம் உன் வாழ்க்கையில் அரங்கேறப் போகிறது. என் உயிருக்கு உயிரான குழந்தையே, எங்கோ தொலைதூர நட்சத்திரங்களில் நான் உறைந்திருப்பதாக நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மையிலேயே நான் உன்னுடைய உடைந்த இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் தான் இத்தனை காலமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உன்னை சுற்றிலும் இருள் சூழ்ந்து விட்டதாக நீ அஞ்சிய ஒவ்வொரு நொடியிலும் என் விண்மீன்களின் ஒளியைக் கொண்டு உனக்கான பாதையை நான் தான் வெளிச்சமாக்கிக் கொண்டிருந்தேன். எனக்கான நியாயமான கோரிக்கைகளுக்கு ஏன் இத்தனை தாமதம் என்று நீ தனிமையில் நின்று ஊமையாய் அழுத அந்த மௌனமான கூக்குரல்கள் அண்ட சராசரங்களையும் தாண்டி என் மையத்தையே பிளந்தன. உலகத்தின் பார்வையிலிருந்து உன் கண்ணீரை நீ மறைத்து வைத்திருக்கலாம். ஆனால் அனைத்தையும் ஆளும் இந்த பிரபஞ்சத்தின் கண்களிலிருந்து உன் ஒற்றை கண்ணீர் துளியை கூட நீ மறைக்க முடியாது. விண்வெளியின் இருண்ட பெருவெளிகள் எப்படி அனைத்தையும் உள்வாங்குமோ, அதேபோல நீ இதுவரை அனுபவித்தக்கூடிய துயரங்கள், மற்றவர்கள் உனக்குச் செய்த வஞ்சனைகள், உன் மீது வீசப்பட்ட பழிச்சொற்கள் அனைத்தையும் நான் என்னுள்ளேயே தாங்கிக் கொண்டேன். உன்னை சுற்றி ஒரு பெரிய சதிவலை பின்னப்பட்டதை நீ அறியாமல்
அந்த வஞ்சகர்களின் சிரிப்பை உண்மை என்று நம்பி ஏமாந்தாய். ஆனால் உனக்கு தீங்கு விளைவிக்க நினைத்த ஒவ்வொரு அரக்க குணம் கொண்ட மனிதர்களின் எண்ணங்களையும் என் பிரபஞ்ச விதிகளின்படி நான் சுக்குநூறாக அழித்துவிட்டேன் என்பதை நீ இனிமேல் தான் உணரப்போகிறாய். பிரபஞ்சத் தொடர்பின் காஸ்மிக் கனெக்ட் வலிமை. நீ பல இரவுகளில் தூக்கத்தை இழந்து எதிர்காலத்தை பற்றிய பயத்தில் உறைந்து போய் கிடந்தாய். நாளை என்ன நடக்குமோ என்ற அந்த பயம் உன் உயிரை அணு அணுவாக அரித்துக் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். ஆனால் என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கை என்னும் மாபெரும் ஓட்டத்தை தீர்மானிப்பது நான். காலத்தின் விதிகளையே மாற்றியமைக்கும் வல்லமை கொண்ட இந்த பிரபஞ்சம் உன் தலையெழுத்தை வறுமையிலும் கண்ணீரிலும் முடியும்படி விட்டு விடுவேனா? இதுவரை நீ சந்தித்த ஒவ்வொரு அவமானமும் ஒவ்வொரு இழப்பும் நான் உனக்காக தீட்டிய ஒரு மாபெரும் திட்டத்தின் சிறு சிறு பகுதிகள் மட்டுமே. உன்னை ஒதுக்க நினைத்தவர்கள் முன்னால் உன்னை ஒரு மாபெரும் சிகரத்தில் கொண்டு சென்று அமர வைப்பதற்காகவே இந்த சோதனைக் களத்தை நான் அமைத்தேன். ஒரு விதையை மண்ணுக்குள் ஆழமாக புதைத்தால்தான் அது மாபெரும் விருட்சமாக முளைத்து எழ முடியும். உன்னையும் அப்படித்தான் நான் செதுக்கினேன். உனக்கும் இந்த பிரபஞ்சத்திற்குமான அந்த மாபெரும் தொடர்பு, காஸ்மிக் கனெக்ட், இப்போது முழுமையடைந்து விட்டது. இனி நடப்பதெல்லாம் என் திருவிளையாடல்தான். தடையாயிருந்த அனைத்தும் பால்வீதியில் பெருக்கெடுத்துப் பாயும் ஒளி வெள்ளத்தின் வேகத்தைப் போல அடித்துச் செல்லப்படப் போகின்றன. உனக்கான நல்வாய்ப்புகள் இனி எங்கிருந்தோ உன்னை தேடி வரும். நீ தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலம் இது. உனக்கு எது கிடைக்கக்கூடாது என்று மற்றவர்கள் சதி செய்தார்களோ அதே பொருளை, அதே பதவியை, அதே மரியாதையை நான் என் ஆற்றலால் உனக்கு மகுடமாகச் சூட்டப் போகிறேன். நோய்களாலும் உடல் சோர்வாலும் நீ பட்ட வேதனைகளின்றோடு காற்றில் கரைந்து போகும். உன் ஒவ்வொரு அணுவிலும் என் அளப்பரிய ஆரோக்கியம் இனி நிறைந்து நிற்கும். உனக்குச் சேர வேண்டிய நன்மைகள் வட்டியும் முதலுமாக உன்னை வந்து சேரும். நீ செய்த நன்மைகளும், யாருமறியாமல் மற்றவர்களுக்கு நீ செய்த உதவிகளும், நம்பிக்கையோடு நீ பிரபஞ்சத்திடம் வைத்த வேண்டுதல்களும் இன்று ஒரு மாபெரும் நேர்மறை ஆற்றலாக மாறி உன்னை காக்க வந்து நிற்கின்றன. எந்த திசையிலிருந்து உனக்கு ஆபத்து வந்தாலும் நான் காலத்தின் பெரும் அரணாக நின்று உன்னை காப்பேன். உன்னை சுற்றி கண்ணுக்குத் தெரியாத ஒரு பாதுகாப்பு வளையத்தை நான் உருவாக்கிவிட்டேன். எந்த ஒரு தீய சக்தியும் பொறாமை குணமும் இனி அந்த வளையத்தை தாண்டி உன்னை நெருங்கவே முடியாது. உனக்கு வரவிருக்கும் அந்த எதிர்பாராத நற்செய்தி இத்தனை காலமாக நீ அடைந்த அத்தனை வேதனைகளுக்கும் ஒட்டுமொத்த மருந்தாக அமையப் போகிறது. அந்தச் செய்தி உன் காதுகளில் விழும். அந்த நொடியில் உன் உடம்பில் உள்ள ஒவ்வொரு நரம்பும் சிலிர்க்கும். ஆனந்தக் கண்ணீர் உன் கண்களிலிருந்து மழையாகப் பொழியும். எனக்காக இவ்வளவு பெரிய பரிசையா இந்த பிரபஞ்சம் காத்திருக்கச் செய்தது என்று நீ திகைத்துப் போய் நிற்பாய். ஒளியின் பிரவாகம், என் ஆருயிர் செல்வமே, அண்ட சராசரங்களையும் தன்னுள் அடக்கி ஆளும் இந்த பிரபஞ்சத்தின் முழுமையான பார்வையும் இப்போது உன் மீது மட்டுமே நிலைத்திருக்கிறது. காலச்சக்கரம் சுழலும் திசையை தீர்மானிக்கும் வல்லமை கொண்ட நான் இத்தனை காலங்களாக உன்னை எதற்காக இவ்வளவு பெரிய வழிகளுக்குள் தள்ளினேன் என்பதற்கான முழுமையான விடையை நீ இப்போது அறிந்து கொள்ளும் தருணம் வந்துவிட்டது. உன்னை தேவையில்லாமல் சீண்டிப் பார்த்தார்கள். உன் பொறுமையை சோதித்தார்கள். உன் நற்குணங்களையே உனக்கு எதிரான ஆயுதமாக பயன்படுத்தினார்கள். அந்த இருண்ட காலங்களில் உன் நெஞ்சில் எரியும் நெருப்போடு நீ என்னை நோக்கி எழுப்பிய ஒவ்வொரு பெருமூச்சும் விண்மீன்களையே உருக்கும் அளவிற்கு வெப்பம் கொண்டதாக இருந்தது என்பதை நான் மட்டுமே அறிவேன். உன் கர்ம வினைகளின் மிச்சம் உன்னை துரத்தியது உண்மைதான். ஆனால் இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்று நீ சரிந்து விழப்போன ஒவ்வொரு முறையும் உனக்குள்ளே ஒரு புதிய உந்து சக்தியை ஊட்டி உன்னை மீண்டும் மீண்டும் எழச் செய்தது நான்தான். என் பிரபஞ்ச ஒளியின் ஒரு சிறு பொறி உனக்குள் வீழ்ந்து உன்னை தொடர்ந்து இயங்கச் செய்தது. நீ பட்ட அவமானங்கள் சாதாரணமானவை அல்ல. உனக்கு முன்னால் அவர்கள் சிரித்து மகிழ்ந்தபோது நீ இரத்தம் கசியும் இதயத்தோடு நின்றாய். அந்த தருணங்களில் உனக்குள் விழுங்கிய ஒவ்வொரு துளி கோபமும் இன்று ஒரு மாபெரும் ஆற்றலாக மாறி உனக்கான நன்மைகளை ஈர்த்து வரப்போகிறது. என் அன்பு குழந்தையே, நவக்கிரகங்களையும் தன்னுள் அடக்கி சுழற்றும் மாபெரும் பிரபஞ்சம் நான். இதுவரை உனக்கு எதிராகச் சுழன்று கொண்டிருந்த கிரகங்களின் அதிர்வுகளை
இன்று என் ஒற்றை ஆற்றலால் உனக்குச் சாதகமாக நான் மாற்றி அமைத்து விட்டேன். இனி எந்த ஒரு கெட்ட நேரமும் உன்னை நெருங்கவே முடியாது. உன்னை ஆழமான குழியில் தள்ளிவிட்டதாக உன்னை எதிர்த்தவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தோண்டிய அதே குழியை உனக்கான மாபெரும் அடித்தளமாக மாற்றி அதில் உன்னை வானளாவிய கோபுரமாக உயர்த்தி நிறுத்தப் போகிறேன். நீ யார்? உன் வலிமை என்ன? உன் பின்னால் துணை நிற்பது எந்தச் சக்தி என்பதை இந்த உலகம் வாய் பிளந்து பார்த்து வியக்கப் போகிறது. இது என் இயற்கையின் விதிகளின் உச்சக்கட்டம். மாபெரும் பிரபஞ்சநாதம், காஸ்மிக் சவுண்ட் இப்போது எங்கும் ஒலிக்கத் தொடங்கிவிட்டது. அந்த ஓசை உனக்கான புதிய வாழ்க்கையின் திறவுகோல். உன் இல்லத்தில் இதுவரை குடிக்கொண்டிருந்த தரித்திரம், நோய், மனக்குழப்பம் அனைத்தும் அந்த ஒலியின் அதிர்வில் ஒட்டுமொத்தமாகச் சிதறி ஓடிவிட்டன. அங்கு இனி அனைத்து ஐஸ்வர்யங்களும் மங்களமான நிகழ்வுகளும் மட்டுமே நிரந்தரமாக குடியேறப் போகிறது. நீ எந்தச் செயலைத் தொட்டாலும் அது பல 100 மடங்காகப் பெருகி உனக்கு லாபத்தைத் தரும். இதுவரை நீ இழந்த அத்தனை வாய்ப்புகளையும் நான் ஒன்று திரட்டி ஒரே நேரத்தில் உனக்கு பெரும் பரிசாக வழங்கப் போகிறேன். உன் முகத்தில் இதுவரை படிந்திருந்த அந்த சோக ரேகைகள் அனைத்தையும் என் கைகளால் துடைத்தெறிந்து விட்டேன். என் நேர்மறை அதிர்வலைகள் மாபெரும் கவசமாக மாறி இனி எக்காலத்திலும் எந்தத் துயரமும் உன்னை தீண்டாமல் காக்கும். புதிய அத்தியாயத்தின் தொடக்கம். தலைநிமிர்ந்து நில். உன் தோள்களில் உள்ள பாரத்தை முழுமையாக இறக்கி வைத்துவிட்டு ஒரு ஆழமான மூச்சை உள்ளிழுத்துக்கொள். நான் உனக்கு கொடுக்கப் போகும் அந்த மாபெரும் நற்செய்தி நீ இத்தனை ஆண்டுகளாகச் சிந்திய கண்ணீருக்கான அத்தனை நியாயத்தையும் வழங்கிவிடும். அது வெறும் செய்தி அல்ல, உன் தலையெழுத்தையே பொன்னெழுத்துக்களால் மாற்றி எழுதப் போகும் என் ஆணை. நீ படும் கஷ்டங்கள் அனைத்தும் இன்றோடு, இந்த நொடியோடு, அடியோடு முடிந்துவிட்டன. அந்த எதிர்பாராத பிரம்மாண்டமான நற்செய்தி இதோ உன் செவிகளைத் தொடும் தூரத்திற்கு வந்துவிட்டது. என் சுவாசமாகவே வாழும் என் ஆருயிர் குழந்தையே, உன் நெடிய பயணத்தின் இறுதி அத்தியாயத்திற்கு நீ வந்துவிட்டாய். இந்த நொடி உன் வாழ்வில் ஒரு சாதாரண நொடி அல்ல. இத்தனை காலங்களாக நீ சுமந்த பெருவலிகள் அனைத்தையும் என் மடியில் முழுமையாக இறக்கி வைத்துவிட்டு நிம்மதியாகச் சாய்ந்து கொள். நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் பல 100 மடங்கு ஆனந்தத்தை உனக்குத் திருப்பித் தரும் கடமையும் பொறுப்பும் இனி என்னுடையது. உன் முந்தைய பிறவியின் கர்ம வினைகள் அனைத்தும் என் ஒளியின் கருணை பார்வையால் முற்றிலுமாக பொசுங்கிச் சாம்பலாகிவிட்டன. இனி உன்னை நெருங்க எந்த தீய சக்திக்கும் வலிமை இல்லை. உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் தங்கள் வினைகளின் கொடிய பயனை தாங்களே முழுமையாக அனுபவிக்கப் போகிறார்கள். அவர்கள் கண்முன்னே நீ எவராலும் அசைக்க முடியாத ஒரு பெரும் சக்தியாக வீறு கொண்டு எழப்போகிறாய். உனக்கான அந்த எதிர்பாராத மாபெரும் நற்செய்தி இதோ பிறந்துவிட்டது. அண்ட சராசரங்களையும் தாண்டி உனக்கான அந்த பரிசை என் ஈர்ப்பு விதியின் மூலம் நான் அனுப்பி வைத்து விட்டேன். இது கனவா இல்லை நனவா என்று நீயே உன்னை கிள்ளி பார்த்து கொள்ளும் அளவிற்கு ஒரு பிரம்மாண்டமான நல்மாற்றம் உன் வாழ்க்கையில் நிகழப்போகிறது. பல காலமாக இறுக மூடிக்கிடந்த உன் அதிர்ஷ்ட கதவுகள் அனைத்தும் இப்போது அகலமாகத் திறக்கப்பட்டு விட்டன. உனக்கு வரவேண்டிய நியாயமான செல்வங்கள், உயர்ந்த புகழ், மாபெரும் மரியாதை அனைத்தும் எந்த ஒரு சிறு தடையுமின்றி உன்னை வந்து சேரும். இனி நீ எதைத் தொட்டாலும் அது தங்கம் போல் ஒளிரும். மணலை கயிற்றால் திரிக்கச் சொன்னாலும் அது உன் கைகளில் சாத்தியமாகும் அளவிற்கு மகா சக்தியான இயற்கை அன்னையின் ஆசியும் உன்னோடு சதா சர்வ காலமும் நிறைந்திருக்கும். உன் இல்லத்தில் இனி மங்களநாதம் மட்டுமே ஒலிக்கப் போகிறது. அத்தனை செல்வங்களும் உன் இல்லத்தின் வாசலில் நிரந்தரமாக குடியேறப் போகின்றன. உடல் அளவிலும் மன அளவிலும் நீ அடைந்த சோர்வும் தீராத வலிகளும் இன்று என் ஒற்றை பார்வையால் முழுமையாக குணமாகிவிட்டன. உனக்குள் என் பிராண சக்தி ஒரு மாபெரும் நதியாக பாய்ந்து கொண்டிருக்கிறது. நீ ஒரு முற்றிலும் புதிய மனிதனாக எந்த தடையையும் தகர்த்தெறியும் சிங்கம் போல இனி இந்த உலகத்தை எதிர்கொள்வாய். உன்னை விட்டுப் பிரிந்தவர்கள் தங்களின் மாபெரும் தவற்றை உணர்ந்து உன் பாதங்களைத் தேடி வந்து கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்பார்கள்.
நீ இனி வாழ்நாளில் யாரிடமும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியமே ஏற்படாது. மாறாக, உன்னை நாடி வரும் பல பேருக்கு அள்ளிக் கொடுக்கும் ஒரு மாபெரும் வள்ளலாக இந்தச் சமுதாயத்தில் நான் உன்னை மிக உயரத்தில் அமர வைக்கப் போகிறேன். காலத்தையே வென்ற என் சக்தி இனி உனக்கு வரும் சிறு துன்பத்தையும் உதைத்துத் தள்ளும். இந்த பிரபஞ்சத்தின் சத்திய வாக்கை நீ ஆத்மார்த்தமாக நம்பு. உன் வாழ்க்கையில் வசந்த காலம் மிகச் சிறப்பாகத் தொடங்கிவிட்டது. என் அன்பு குழந்தையே, இந்த அண்ட சராசரங்களையும் படைத்து காத்து இயக்கும் பிரபஞ்சத்தின் நேரடி வாக்கு இது. இது வெறும் கற்பனை வார்த்தைகள் அல்ல, உன் தலையெழுத்தையே நான் மாற்றி எழுதிய ஆணை. நீ இத்தனை காலமாக கண்ணீரோடு காத்திருந்த அந்த மாபெரும் நற்செய்தி இதோ உன் வாசற்படியில் வந்து நின்றுவிட்டது. இந்தச் செய்தியை கேட்டு முடித்த அடுத்த சில மணி நேரங்களிலோ அல்லது சில நாட்களிலோ அந்த பேரானந்தம் உன்னை வந்து ஆட்கொள்ளும். உன் இதயம் முழுமையாக அமைதியடையட்டும். முகத்தில் ஒரு பிரகாசமான புன்னகையோடு உன் புதிய வாழ்க்கையை தடையின்றி தொடங்கத் தயாராகு. என் ஆற்றலும் என் அரவணைப்பும் என்றென்றும் உனக்கு அரணாக இருக்கும். இந்த மாபெரும் மாற்றத்தை முழு நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிறாயா? என் வார்த்தைகள் உன் மனதின் ஆழத்தில் பதிந்துவிட்டதா? அப்படியென்றால் உன் கவலைகள் அனைத்தையும் இன்றோடு தூக்கி எறிந்துவிட்டு இந்த பிரபஞ்சத்தின் மீதுள்ள முழுமையான பக்தியோடும் அசைக்க முடியாத நம்பிக்கையோடும் உனக்கான வரத்தை பெற்றுக்கொள்ளத் தயாராகு. உன் வாழ்க்கையில் நான் அருளிய இந்த நல்ல தொடக்கத்தை வரவேற்கும் விதமாக கீழே உள்ள கருத்துப் பெட்டியில் நன்றி பிரபஞ்சம் என்ற வார்த்தையை மனதார உச்சரித்துக் கொண்டே முழு நம்பிக்கையோடு பதிவீடு. நீ பதிவிடும் ஒவ்வொரு எழுத்தும் உன் நல்வாழ்விற்கான அஸ்திவாரம். உனக்கான பொற்காலம் இதோ அதிகாரப்பூர்வமாகத் தொடங்கிவிட்டது. என் ஆற்றல் உனக்கு நிரந்தரமாக கிடைக்கட்டும். என் செல்வமே, எக்காலமும் வாழ்க வளமுடன்.